மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மூண்டுள்ள போர் இந்திய சமையலறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் விளைவாக 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்ந்துள்ளது. அதன்படி போர் மேகங்கள் சூழ்வதற்கு முன்பு சென்னையில் 868 ரூபாய் 50 காசுகளாக இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை தற்போது 928 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. இதேபோல் 19 கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 115 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 1928 ரூபாய் 50 காசுகளாக இருந்த வணிக சிலிண்டரின் விலை தற்போது 2043 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் சுமார் 85 விழுக்காடு அளவை வளைகுடா நாடுகளிடமிருந்து பெறுகிறது. குறிப்பாக போர்ச்சூழலால் தற்போது முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்த இறக்குமதி நடைபெற்று வந்தது. மேலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 15 விழுக்காடு முதல் 20 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதாலும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்புகளாலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த விலையேற்றம் சாமானிய மக்களின் மாதாந்திர பட்ஜெட்டில் பெரும் சுமையை ஏற்படுத்துவதோடு வரும் நாட்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையிலும் எதிரொலிக்க வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.